இந்தியாவிலே எத்தனையோ கட்சி இருக்கின்றன, தமிழகத்திலும் எத்தனையோ கட்சி இருக்கின்றது. ஆனால் சோதனை மேல் சோதனையை சந்தித்த ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒன்றுதான். அத்தனை சோதனைகளும் படிக்கட்டாக்கி வெற்றி கண்டதும் அதிமுக கட்சி ஒன்றுதான். எத்தனை வழக்குகள், கொஞ்ச நெஞ்ச வழக்குகளா? அத்தனை வழக்குகளும் நீதி, தர்மம், உண்மை வென்றது. இதுதான் சரித்திரம். இந்த இயக்கத்தை முடக்க எவ்வளவோ பாடுபடுகிறார்கள். எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் சி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டதை போல நம்ம எதிரிகளோடு கைகோத்து துரோகிகளும் இணைந்து கொண்டார்கள். இருவரும் சேர்ந்து இயக்கத்தை உடைக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அத்தனையும் உங்களுடைய துணையோடு, இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு வென்று காட்டினோம். ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடைபெறும். அப்பொழுது நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக நம்முடைய முகத்திலே ஏதோ ஒரு பதற்றத்தோடு நாம் பொதுக்குழுவிலே சந்திப்போம். ஆனால் இந்த பொதுக்குழு அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி பொங்குகிறது. இருவரும் தலைவருடைய சக்தி நமக்கு வெற்றி தந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்திலும் நீதி வென்றுவிட்டது. அதே போல தேர்தல் கமிஷனிலும் நமக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெட் வேகத்திலே செயல்படும். தமிழகத்திலேயே அதிக தொண்டர் கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த இயக்கம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலே, இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலே அதிக அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள் அண்ணா திமுகவிலே. வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு உறுப்பினர் தமிழகத்திலே கிடையாது. அந்த பெருமையும் அண்ணா திமுகவுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கொரோனா தொற்று நோய் உலகத்தையே அதர வைத்த நோய் கொரோனா வைரஸ் தொற்று நோய். அப்பொழுது தமிழகத்திற்கும் அந்த நோய் கண்டறியப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நோயும் நாம் முறியடித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டம் மிக 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 ஒரு மோசமான காலகட்டம். அந்த கொரோனா வைரஸ் தொற்று எப்படி பரவுகின்றது என்று தெரியாமல் இருக்கின்ற காலகட்டம். அது எப்படி அந்த நோயுடைய தன்மை அறியாத காலகட்டம். அதற்கு எப்படி குணப்படுத்த, அந்த நோய் வந்தவர்களுக்கு எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று அறியாத காலகட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக செயல்பட்டு விலைக்கு மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.